அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளுங்கப்பா. இந்த நாள்ல நாங்க அறிய வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற கூடாரமாகிய நம்முடைய வீடு, நம்ம பூமியில இருக்கிறப்ப நம்ம இந்த சரீரத்துல இருக்கிறோம். இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. இந்த பூமியில இருக்கிற கூடாரம் அழிந்து போகக்கூடிய, இங்க இருக்கிற வீடு அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவனால நமக்கு கட்டப்பட்ட ஒரு வீடு இருக்கு. அது மனுஷனால கட்டப்பட்டதில்ல, தேவனே அதை கட்டி இருக்கிறாரு. அந்த நித்திய வீடு நமக்கு பரலோகத்துல இருக்கு. இத குறிச்சு யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதனால நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு. அந்த வீடு தேவனால கட்டப்பட்டது, மனுஷ கைவேலையினால செய்யப்பட்டதில்ல. நித்தியமா அவரோடு கூட நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி பரலோகத்துல நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து இந்த உலக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், தவிக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம வாசஸ்தலம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த நித்திய வீட்டில தங்கி இருக்கும்படியா நம்ம என்ன செய்யறோம், வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல கூட, ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு, ஆண்டவருடைய வருகையில நம்மளுடைய சரீர மீட்பு, சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நித்தியமா வாழ போறோம். அதற்காக தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க நம்ம மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அந்த மகிமையின் சரீரத்தை நம்ம தரித்து கொண்டவர்களானா, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தரித்து கொண்டோமானால் நம்ம நிர்வாணிகளாய் இருக்க மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது நிறைய பாடுகள், பிரச்சனைகள், இதெல்லாம் பாரத்தை சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணம் ஜீவனாலே விழுங்கப்படணும், மரணத்தை ஜெயிக்கணும். அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
அழிவுள்ள இந்த சரீரம் அழிவில்லாத மறுரூபமாக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெறும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுக்காக இந்த போர்வையை களைந்து போட விரும்பாம மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி போர்வையை தரித்திருக்கிற வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இந்த ஆண்டவருடைய வருகைக்கு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல நம்மளும் பங்கேற்கும்படியா நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது தேவன்தான். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. அச்சாரமாய் நமக்கு தந்தவர் அவர்தான். கேரண்டி, நமக்கு கேரண்டியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றதுனால நம்ம அந்த பரலோக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை பார்த்து செயல்படுறது கிடையாது, விசுவாசித்து செயல்படுகிற வாழ்க்கை. விசுவாசித்து நடக்கிறோம். ஒருவேளை நம்ம நித்திய வாழ்க்கைக்குரிய காரியங்களை பார்க்கலனாலும், பரலோகம், அதுல இருக்க நித்திய வாழ்க்கை அதெல்லாம் நம்ம பார்க்கலனாலும் விசுவாசித்து அதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கிறோம். அது விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில், இப்ப நம்ம இந்த தேகத்துல குடியிருக்கும் போது கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். நம்ம இப்ப இந்த உலக வாழ்க்கையில இருக்கோம், பரலோகத்துல இல்ல. கர்த்தரோடு கூட குடியிருக்கிறவர்களா நம்ம இல்ல. அதை தெரிஞ்சா கூட எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். எப்பொழுதும் அந்த தைரியத்தோட இருக்கிறோம். விசுவாசம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. அந்த தைரியத்தோடு இருக்கிறோம். நாம் தைரியமாய் இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்துல நித்திய வீட்டுல என்றென்றைக்கும் அவரோடு குடியிருக்க அதிகமாக விரும்புகிறோம். அது ஒரு உன்னதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தேவனோடு என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கை. அதுல நாம் அதிக விருப்பமாய் இருக்கிறோம். இதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலக வாழ்க்கையில இருந்து நித்திய வாழ்க்கைக்கு போனாலும் சரி, அவருக்கு பிரியமானவர்களா நாம இருக்கும்படி நாடுகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும். அதுதான் நம்மளோட நாட்டமாய் இருக்கணும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் இருக்கு. அந்த சிங்காசனத்துல நியாயம் தீர்க்கும்படியா நியாயாதிபதியா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பாரு. அதை குறிச்சு நம்ம வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல, நான் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 12வது வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக திறந்திருக்க கண்டேன். அப்ப ஒரு ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவைகளின்படி தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு அடைவார்கள். என்ன செய்தார்களோ அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தல போட்டிருக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
நம்ம நியாயாதிபதியா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பாரு. அப்ப நம்ம அவருக்கு முன்பாக போய் நிக்கணும். அப்ப சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்றவங்களா இருப்போம். நம்ம என்ன செய்றோமோ அந்த செயலுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். நன்மை செய்தோம்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். தீமை செய்தோம்னா நித்திய நரகத்துக்கு போறோம். அது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா இருந்து அந்த நியாயம் தீர்ப்பார். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இந்த பூமியில இருக்கிற உலக வாழ்க்கை நிலையில்லாதது. நமக்கு நித்தியமான வீடு பரலோகத்துல இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள்னால நம்ம தவிக்கிறோம், பாரம் சுமந்து திரிகிறோம். ஆனா ஒரு நாள்ல இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு உயிர்த்தெழுதல் நடைபெறும். அந்த நேரத்துல நம்ம அவரோடு என்றென்றைக்கும் வாழ போறோம். அதற்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது தேவன் தான். அதற்கு நமக்கு அச்சாரமா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. நம்ம பார்த்து நடக்கிறதுக்கு இல்லைய, விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்துல குடி இருந்தாலும் குடி இல்லாம இருந்தாலும் எப்பொழுதும் தைரியமா இருக்கும். ஏன்னா அந்த விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. இந்த சரீரத்துல இருந்தாலும் சரி, அல்லது சரீரத்துல இல்லாம இருந்தாலும் சரி, பரலோகத்துல இருந்தாலும் சரி, அவருக்கு பிரியமா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்றதையே நம்ம நாடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பாரு. அந்நேரத்துல நம்ம இந்த சரீரத்துல செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட இந்தவரே உன்னதமான வாழ்க்கைய உமோடு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கைய எங்களுக்கு வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நாங்க ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஒரு நாள்ல நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க. உம்முடைய சமூகத்துல நிற்கும் போது நாங்க குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கும்படியான ஸ்லாக்கியத்தை இங்க ஒவ்வொருவருக்கும் தந்தரலுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் பரலோகத்துக்குரியதா இருக்கணும்ப்பா. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.